வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பணியும் வாய்ப்பும். ஸோ நம்ம சேனல்ல இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபி ஏசிஐஓட 2023க்கான கிராஷ் கோர்ஸ் வந்து என்னன்னா ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா வந்து என்னன்னா ஐபியோட நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி வந்து என்ன அப்படின்னா, இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து என்னன்னா டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ்ல உங்களால வந்து என்னன்னா என்னென்ன வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா சிலபஸ் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். எந்த மாதிரி சிலபஸ் இருக்கு, இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். செகண்ட் வந்து எடுத்தோன்னே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எக்ஸாமுக்குமே வந்து என்னன்னா, அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது தான் நம்மளோட ப்ரிப்பரேஷன் எந்த மாதிரி வேணும், எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, 10th லெவல்ல இருக்கா, 12th லெவல்ல இருக்கா, இல்லை கிராஜுவேட் லெவல்ல இருக்கான்னு செக் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து என்ன ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்ட். மூணாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ கரண்ட் ஈவெண்ட் மீன்ஸ் வந்து லாஸ்ட் 1 இயருக்கு வந்து என்னன்னா என்ன மாதிரி வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ட் கரண்ட் ஈவெண்ட் நடந்திருக்கும், அது எல்லாமே வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து என்ன அப்படின்னா இந்த கிராஷ் கோர்ஸ்ல வந்து என்னன்னா படிக்க போறோம். ஓகேவா? இதுல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சாப்டர் வைஸா வந்து 3 சாப்டர் பிரிச்சிருக்கேன். ஓகேவா? இதுல சாப்டர் ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் வந்து என்னன்னா நம்ம சிலபஸ் வந்து என்னன்னா டிகோட் பண்ணுவோம். ஓகேவா? அதுல வந்து என்னன்னா என்ன மாதிரி வந்து என்னன்னா கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா கேட்கலாம், எந்த ஸ்பெசிபிக் கேட்டகரியில வந்து என்னன்னா அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அது எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்ன 2021ஓட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் மாடல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதை எடுத்து அவங்கள வந்து என்னன்னா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி நம்ம வந்து என்னன்னா அதை வந்து அப்ரோச் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? அண்ட் தேர்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து என்னன்னா ஸ்டாட்டிக் டாபிக் அண்ட் நம்மளோட வந்து மேக்ஸ். மேக்ஸ் ஏன் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி வந்து 30 கிட்ட நம்மளால வந்து என்னன்னா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து என்னன்னா மேக்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் வந்து ஸ்கோரிங் பேப்பர்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக் மோஸ்ட்லி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ். ஸோ அதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம அதுக்கு வந்து என்னன்னா ப்ராப்பரான வந்து என்னன்னா நாலேஜ் இருந்துச்சுன்னா இதையுமே வந்து என்ன ஈஸியாக வந்து கிராக் பண்ணலாம். பட் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்னன்னா இட்ஸ் நாட் அன் ஹேண்ட், என்ன வேணா வந்து என்னன்னா அவங்க கேட்கலாம். ஸோ அதுக்கு ஏத்தாப்புல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு மோஸ்ட்லி எல்லாமே வந்து என்ன லாஸ்ட் 1 இயருக்கான வந்து என்ன அப்படின்னா நோட்ஸ் லைக் நம்மளோட வந்து என்னன்னா மெட்டீரியல்ஸ் தான் வந்து என்னன்னா ஃபாலோ பண்ண போறோம் டு கிளியர் வந்து என்ன அப்படின்னா அவருக்கு கெட் டு நோ த வந்து கரண்ட் அஃபேர் பார்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னன்னா சாப்டர் 2. ஸோ சாப்டர் 2 சாப்டர் 1ல நம்ம எல்லாமே வந்து என்ன அப்படின்னா டுகெதரா வந்து என்ன அப்படின்னா படிக்க போறோம். பட் சாப்டர் 2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து என்ன எழுத போறவங்களுக்கான. இப்ப நீங்க வந்து என்னன்னா ஐபி வந்து ஏசிஓ கொடுக்க போறீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆர் ரைட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன்ஸ் வந்து என்னன்னா டெஃபினட்டா இருக்கணும். ஸோ அப்படி இருந்தா மட்டும்தான் வந்து நம்மளால வந்து என்னன்னா ஃபோக்கஸ்டா ஆர் கன்சிஸ்டன்டா வந்து என்னன்னா ஒர்க் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் வந்து என்னன்னா ஆல்வேஸ் கெப்ட் இன் மைண்ட் தட் தர் இஸ் எ ஹியூஜ் காம்படிஷன் ஃபார் தட் எக்ஸாம். ஓகேவா? அதனால வந்து என்னன்னா ஒவ்வொரு நாளும் டெய்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது வந்து என்னன்னா உங்க மைண்ட் செட் வந்து வச்சு. ஸோ அவ்வளோ காம்படிஷன் இருக்கும். எந்த அளவுக்கு நமக்கு வந்து என்னன்னா ஹார்ட் ஒர்க் வந்து என்ன அப்படின்றதுனா வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து என்னன்னா பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்து பார்க்க வேண்டியது பேலன்ஸ். இது நம்ம இதுல வந்து என்னன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க நிறைய பேர் வந்து என்னன்னா ஃபெயில் டு டூ தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண கூட எக்ஸாம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம், வேற எந்த வேலையுமே பண்ண மாட்டோம் அப்படின்றது. ஸோ அப்படி இல்லாம வந்து என்ன யூ ஜஸ்ட் டேக் த ஒர்க் ஆஃப் வந்து வாட் எவர் யூ ஹேவ் டு டூ. ஓகேவா? செகண்ட் வந்து உங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே வந்து என்னன்னா மெயின்டைன் பண்ண. ஸோ அதுதான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த எக்ஸாம் டேட்ல வந்து நீங்க உட்காந்து எழுதும் போது என்ன உங்க மைண்ட்ல வந்து வருதோ ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து என்னன்னா நம்மளுக்கான மார்க்கா வரப்போ. அதனால வந்து என்ன உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஆல்சோ பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து என்னன்னா பர்சிஸ்டன்ஸ்க்கு வந்து என்னன்னா உங்களை வந்து என்னன்னா மோட்டிவேட் பண்ணும். அடுத்து சாப்டர் 3 வந்து என்ன அப்படின்னா இது வந்து என்ன மோஸ்ட்லி வந்து என்னன்னா ஒர்க் ப்ரொஃபைல் ஆர் வந்து என்ன நம்ம பண்ண போற வந்து என்னன்னா ஜாப்புக்கான ஒர்க் ப்ரொஃபைல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நீங்க ஐபி கொடுக்கறது ஆர் ஐபி எக்ஸாம் எழுதிட்டு கிளியர் ஆனீங்கன்னா உங்களுக்கு அந்த லைஃப் வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்குமா அப்படின்னு நீங்க வந்து என்ன அப்படின்றதுன்னா உங்க மைண்டுக்குள்ளேயே நீங்க வந்து என்னன்னா கேட்டுக்கணும். ஓகேவா? அண்ட் செகண்ட் வந்து ஒர்க் ப்ரொஃபைல். ஐ வுட் சே தட் வந்து என்ன அப்படின்னா இதுக்கான ஒரு ப்ரொஃபைல் வந்து என்னன்னா குடுக்கணும். ஓகேங்களா? அடுத்து ப்ரொமோஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கு, சோஷியல் லைஃப் நம்மளால வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பீரோ. ஸோ அதுக்குள்ள போயிட்டா வந்து என்னன்னா சோஷியல் லைஃப் வந்து மிஸ் ஆயிருமோ அப்படின்னு வந்து சில பேர் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரைட் நோ வந்து திங்க் அபவுட் எவ்ரி திங். ஸோ நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் தட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் தட் பொட்டன்ஷியல் டு வந்து என்ன அப்படின்னா ப்ரிப்பேர் ஃபார் தட் எக்ஸாம். அண்ட் ஆல்சோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் there is வந்து என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ வி லிவ் இன் த எர்த் வி ஹேவ் வந்து என்னன்னா எவ்ரி ஒன் ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து என்னன்னா டு
ஒர்க் ஆன் எவ்ரி திங். ஸோ அதனால வந்து என்னன்னா இந்த மூணுமே பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா மட்டும் வந்து இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எடுங்க. ஓகேவா? அண்ட் நம்மளோட சேனல்ல வந்து என்னன்னா அடுத்த வீடியோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிலபஸ் வந்து என்னன்னா ஃபுல்லா வந்து என்ன அப்படின்னா டீகோட் பண்ண போறோம். ஓகேவா? இந்த சிலபஸ்ல எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, எந்த கேட்டகரி வந்து இது பண்ணணும், அதே மாதிரி வந்து எந்த மெட்டீரியல் பெஸ்ட் சூஸ் பண்ணணும், ஆன்லைன்ல படிக்கலாமா, ஆஃப்லைன்ல படிக்கலாமா, ஸோ அதாவது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துட்டு மார்க் டெஸ்ட் கொடுக்கலாமா, ஸோ எல்லாமே வந்து என்னன்னா இந்த வீடியோல வந்து என்னன்னா கவர் பண்ணுவோம். ஓகேவா? அதனால வந்து என்ன ஸ்டே டியூன் டு அவர் வந்து என்னன்னா சேனல். அண்ட் ஆல்சோ வந்து என்ன நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அந்த நம்ம சேனலை வாட்ச் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஃபார் வந்து என்ன அப்படின்னா எவ்ரிடே வந்து என்ன அப்படின்னா ஜாப் அப்டேட்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து ஃபார் த கிராஷ் கோர்ஸ். ஓகேவா? அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.